வாட்ஸ் ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகுதுன்னா ஜெஇ மெயின் செஷன் 2 யாரெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருந்தாங்களோ அவங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்தாச்சு. அது என்ன அப்படிங்கறத டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். ஜெஇ மெயின் ஜான் செஷன்ஸ் வந்து நிறைய பேர் எக்ஸாம்ஸ் எழுதினாங்க. அதுக்கப்புறமேட்டு ஏப்ரல் செஷன்ஸ்க்கு அப்ளிகேஷன்ஸ் போட்டிருந்தாங்க நிறைய பேர். எப்போ அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 25ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு செஷன் 2 யாரெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் போடலையோ அவங்க அப்ளிகேஷன்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே நம்மளோட சேனலில் அப்டேஷன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து நம்மளோட சேனலை பார்த்து கண்டிப்பாக அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, அப்ளிகேஷன்ஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு என்ன நடந்தது அப்படின்னா கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணாங்க. கரெக்ஷன் விண்டோ 2 நாட்கள் ஓப்பன் பண்ணாங்க. அந்த 2 நாட்களில் உங்களுக்கு பர்டிகுலராக ஏதாவது சேஞ்சஸ் பண்ணும் உங்களோட அப்ளிகேஷன்ஸில் அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணாங்க. அதுவுமே நம்மளோட சேனலில் அப்டேஷன்ஸ் கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் நம்ம ஜெஇ மெயின்ஸ் கோர்ஸும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதையும் தாண்டி நீங்கள் பார்க்குற புது நம்பராக இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நிறைய அப்டேஷன்ஸ் வரும்பொழுது ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப் சேனலில் சொல்ல முடியாமல் போகலாம். அந்த யூடியூப் சேனலில் சொல்ல முடியாத விஷயங்களை நம்ம அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். அப்போ வந்து நீங்கள் பார்த்து பயன்படுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ வந்து பர்டிகுலராக கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ண பிறகு நீங்கள் எல்லாருமே கரெக்ஷன் விண்டோஸ் போய் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா கரெக்ஷன் விண்டோ சேஞ்சஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஷெட்யூல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து ஏப்ரல் செஷன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த டேட்டில் எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எக்ஸாம் ஷெட்யூல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது எந்தெந்த டேட்டில் எக்ஸாம்ஸ் நடக்க போகுது அப்படின்னா ஏப்ரல் 2ஆம் தேதி, ஏப்ரல் 3ஆம் தேதி, ஏப்ரல் 4ஆம் தேதி, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 7ஆம் தேதி, அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ஏப்ரல் 8ஆம் தேதி ஈவினிங் மட்டும் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஜெஇ மெயின்ஸ் பேப்பர் 1க்கு உண்டான எக்ஸாம். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு பேப்பர் 2 எப்போ எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி காலையில் ஒரு ஷிஃப்ட் அது பேப்பர் 2 எக்ஸாம் எழுதலாம். அதாவது பேப்பர் 2A அண்ட் 2B பிஆர்க்கு பி பிளானுக்கு உண்டான எக்ஸாம் நீங்கள் எழுதலாம் சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்னா என்ன அப்படின்னா ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெஇ மெயின்ஸ் ஜான் செஷன்ஸ் யாரெல்லாம் எக்ஸாம்ஸ் எழுதினாங்களோ அவங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஏப்ரல் செஷன்ஸில் நியூவாக அப்ளிகேஷன்ஸ் போட்ட மாணவர்களுக்கு இந்த சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்னா என்னங்கிறது தெரிஞ்சிருக்காது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி நீங்கள் இந்த ஏப்ரல் செஷன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் போட்டு எந்தெந்த சென்டர்ஸில் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க அப்படிங்கிறது வந்து அவங்க இன்டிமேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஏப்ரல் செஷன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 5 சென்டர்ஸை நேம் வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதில் நீங்கள் வந்து 5 சென்டர்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணியிருப்பீங்க. அந்த 5 சென்டர்ஸில் நீங்கள் பர்டிகுலராக எந்த சென்டரில் எழுத போகிறீங்க அப்படிங்கிறது என்டிஏ வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுதான் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பு. ஸோ இந்த சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து எங்கே பார்க்கலாம் அப்படின்னா jemains.nta.ac.in அந்த வெப்சைட்ஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர் உங்களோட பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் அங்கே ஒரு லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக நீங்கள் எக்ஸாம் எங்கே எழுத போகிறீங்க, என்ன அட்ரஸில் எழுத போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எந்த டேட்டில் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் வந்து மார்னிங் ஷிஃப்டா ஈவினிங் ஷிஃப்டா அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் உங்களோட jemains.nta.ac.in இந்த வெப்சைட்ஸ்க்கு போய் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சென்டரில் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு எக்ஸாம் எப்போ எழுத போகிறீங்களோ அந்த நாட்களுக்கு முன்னாடி 3 நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கு அட்மிட் கார்டு வரும். அந்த அட்மிட் கார்டை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். அந்த அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக வச்சுக்கணும். எக்ஸாம் ஹாலுக்கு அந்த அட்மிட் கார்டு தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ நம்மளோட சேனலில் ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் நம்ம வந்து அப்டேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இப்போ சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து என்டிஏ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம அதுக்குண்டான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் தான் இந்த வீடியோவாக கொடுத்துருக்கோம். இதையும் தாண்டி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நம்மளோட சேனலில் அப்டேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் தாண்டி ஒரே ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. சப்போஸ் நீங்கள் மறந்துட்டீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால் கண்டிப்பாக வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.